விஜய் அவர்கள் அங்க போய் பிரச்சனைனா சரி ஓகே, ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை பண்றாரு? விமான நிலையமே வேண்டான்னு சொல்றாரா, இல்ல சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும் என்றால் 3000 4000 5000 ஏக்கர் வேணும், எந்த இடத்துல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க? ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும். டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமான ஒரு பிரச்சனை. டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மத்திய அரசு மாநில அரசு கையில் இருந்தது. 2023 மத்திய அரசு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ்க்கு ஆக்ஷன் விடுறாங்க. அது அரிட்டாப்பட்டி பகுதியில் அது இருக்கு. நாம போய் இதை விட முக்கியம் இன்னைக்கு இல்லை, டங்ஸ்டன் வேற இடத்துலையும் கிடைக்குது. ஜார்க்கண்ட்லேருந்து எடுக்கிறீங்க, கர்நாடகாலேருந்து எடுக்கிறீங்க. அதனால் தயவு செய்து இந்த எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அரிட்டாப்பட்டியை பற்றி நம்ம சொல்கிறோம். இன்ஃபேக்ட் நாளை மறுநாள் நாங்கள் மறுபடியும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து இதற்கு நிரந்தர தீர்வு நாளை மறுநாள் கொடுக்க இருக்கின்றோம். ஸோ அதனால் அந்த பிரச்சனை வேறு, இந்த பிரச்சனை வேறு. விமான நிலையம் வேண்டும் வேண்டும், எங்கே வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள். டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேற இடத்துலையும் கிடைக்குது. அதனால் சென்னையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்தில் வெறும் 1000 ஏக்கரை வைத்துக்கொண்டு ஒரு விமான நிலையத்தை எப்படி நடத்த முடியுங்க? இந்தியா முழுவதும் இன்னைக்கு 158 டபுள் ஏர்போர்ட்ஸ் டபுள் ஆயிருச்சு. அதனால் ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையை கையாண்டு அதற்கு தீர்வு கொடுக்கிறவங்க தான் நல்ல அரசியல்வாதிகளாக வருவாங்க. அதனால் மாநில அரசு இந்த பிரச்சனையை சரியாக கையாண்டிருக்கணும், செய்யலை. இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்ற போறாரா, இல்லை எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரா அப்படிங்கிறத முக்கியம். இதற்கு முன்பு தமிழக அரசுல எரிகிற நெருப்பில் நானும் எண்ணெய் ஊற்றிட்டு போறேன், போற போக்கில் எண்ணெய் ஊற்றினா அது பெருசாக தான் வரும். அதனால் இதற்கு எல்லாம் பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்றதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும். டங்ஸ்டன் விவகாரத்துல அரசு, தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி இந்த இதுலயும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது இதுல ஏதோ ஒரு லாபம் இருக்குன்ற மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்றேனே. இது பட்டியல் கொடுத்ததே தமிழக அரசு தானே. முதல்ல பரந்தூர், மாமந்தூர் இருந்துச்சு. நீங்க பாருங்க அந்த பேர் லிஸ்ட்ல பரந்தூர், திருப்போரூர், பன்னூர், மாமந்தூர், இந்த எல்லா பேருமே இருந்துச்சு. இது அதிமுக அரசு கொடுத்த பட்டியலையும் பரந்தூர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க அந்த மாமந்தூருங்கிற இடத்தை எடுத்துட்டு அவங்க கொடுத்த பட்டியலையும் பரந்தூர் இருந்துச்சு. அதனால நீங்க மத்திய அரசுல இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய முடியுங்கன்னா, விமான நிலையத்தை நாங்க கொடுக்கறோம் 51% ஸ்டேக், அப்படின்னா 10,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க 20,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல. நாங்க அது கொடுக்க தயாரா இருக்கோம். லேண்டை நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ மோடி ஐயாவை பொறுத்தவரை வளர்ச்சியின் பக்கம் நாங்க நிக்கிறோம். சரி, பரந்தூரை செலக்ட் பண்ணிட்டீங்களா, சரி அந்த மக்கள்கிட்ட போய் பேசுனீங்களா, மக்களுக்கு நாங்கள் காம்பன்சேஷன் கொடுக்குறோம்னு சொன்னீங்களா, மக்களை ஒன்றா இந்த ப்ராசஸை திமுக சரியா பண்ணிருக்கோம் தான் நம்ம சொல்றோம். அதனால் நீங்க மத்திய அரசின் மீது இங்கே வீண் பழி சுமத்துவது எப்படி நியாயம் நான் கேட்கிறேன். மாநில அரசு மேல் நீங்க குற்றம் சுமத்துங்க, மத்திய அரசும் சேர்த்து பேசுவது அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு. மத்திய அரசுக்கு நிலத்தை தேர்வு செய்வதில் 1% கூட மத்திய அரசுக்கு பங்கு இல்லை. தேர்வு செய்து கொடுத்த நடத்த மத்திய அரசு செக் பண்ணுவாங்க, பக்கத்தில் விமான நிலையம் இருக்கா, இங்கே விமான நிலையம் கட்ட முடியுமா அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது, தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நமக்கு தேவை. ப்ராஜெக்ட் வரணும், அதே நேரத்தில் மக்களுடைய கன்கரன்ஸோடு அந்த ப்ராஜெக்ட் வரணும். யாருடைய வயிற்றிலும் அடிச்சு அந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது, விவசாய நிலத்தை பிடுங்கி அது வரக்கூடாது. இன்னைக்கு இது அரசியல்வாதிகள் செய்யாம எல்லாத்தையும் அரசியல் செய்ததான் பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி. 1 வருஷமா ஏன் பரந்தூருக்கு போல? அப்ப February 2, 2024 நான் கட்சி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு February 2, 2025 நான் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் வந்துருச்சு. ஸோ 1 வருஷமா என்ன பண்ணீங்க? 1 வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே. ஸோ அந்த 900 நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு 365 நாள் மக்கள் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல. அதனால் நான் கேட்கிறேன், இது அரசியலா, இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா? இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்க போயிருக்கலாம்ல, முதல் வாரத்துல போயிருக்கலாமே, முதல் மாசத்துல போயிருக்கலாமே, முதல் 100 நாள்ல போயிருக்கலாமே. அது எதற்கு கட்சி ஆரம்பித்து 1 வருட காலம் கழித்து போகணும்? அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல. ஓ, அப்ப இந்த அரசியல்வாதிகள்லாம் இது அரசியல் பண்ண போறாங்களா, இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்களா? இதையும் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராசஸ் என்ன, இதுல மத்திய அரசை ஏன் உள்ள இழுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.